வணக்கம். எல்லாருமே மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும், பண கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், எல்லாமே மாறணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஒன்றை மாத்திரம் யோசிக்கிறதில்ல, நாம் மாறுறோமான்னு பார்க்குறதில்ல. மாற்றம் என்கிறது நம்மக்கிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு வரணும். நம்ம மாறினதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள நம்ம மாற்ற முடியும். அப்படி இல்லைங்களா? அடுத்தவங்கள மாற்ற முடியும், மாற்ற முடியாது, அதெல்லாம் வேறு விஷயம். முதல்ல மாற்றம் உங்கள்கிட்ட இருந்து வரட்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கவே மாட்டாங்க, நேரத்துக்கு ஒரு வேலைக்கோ ஒரு தொழிலுக்கோ போக மாட்டாங்க, ஒரு டெடிக்கேட்டடாக எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் அதனால் பலன் இல்லையே, பலன் இல்லையேன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக காலையில் எந்திரிச்சு அந்த தொழில், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு ஏன் சொல்லியிருக்காங்க தெரியுமா? தெய்வமும் அதுவும் ஒன்று. அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாராட்டுறீங்களோ, அதுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ, அவ்வளோதான் திருப்பி உங்களுக்கு வரும். அது மாதிரி பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பணம் ஒரு ஸ்டேஜில் அவங்க கையில் இருக்கும். அந்த இருந்த பணத்துக்கு நன்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை ஒரு வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பயோ கண்டபடி செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். ஒரு கல்லாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பத்திரமா வச்சுருக்கணும். இலக்காரமாக தூக்கி போடக்கூடாது, இலக்காரமாக நடந்துக்கக்கூடாது. அதுக்கான மரியாதை அதுக்கு கொடுத்து வச்சுருந்தா தான் அது பொருள் நம்ம கூட இருக்கும். அது வைரமாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு வைரத்தை வாங்கிட்டு எப்படி பூட்டி பத்திரமாக வைக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் எல்லா பொருளுக்கும் அதே மாதிரியான மரியாதை கொடுத்து நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களில் வரணும். நல்லதே நினைங்க. அடுத்தவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் இப்படி தான் இருப்பேன். பொறாமை, போட்டி வேண்டவே வேணாம். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஐயோ அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம நல்லபடியாக இருப்போம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட அடுத்தவங்க மனசில் போய் பாதிக்கக்கூடாது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாத வார்த்தையாக இருக்கக்கூடாது. உபயோகமான வார்த்தைகளாக பேசி பழகுங்க. தேவையில்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைலில் எல்லோரும் காதில் வச்சுக்கிட்டு என்னென்னவோ, எப்போ பார் என்ன எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இதுதான் கேட்குறோம். அதனால் யாருக்காவது ஏதாவது யூஸ் இருக்கா? நம்மளோட எனர்ஜி முழுக்க இந்த மாதிரி அர்த்தமற்ற ஒரு ஒரு போக்கிலே போகுது. தேவையே இல்லாத விஷயங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். தேவையான விஷயங்களுக்கு நமக்கு உடம்புல திராணி இருக்க மாட்டேங்குது. அதனால் சேஞ்ச் யோர் செல்ஃப் ஃபஸ்ட்.